எங்கே முஸ்லிம்கள்? எங்கே ஆகத்துக்காக படைக்கப்பட்ட மக்கள்? அல்லாஹ்வை மறந்து வாழ்வதே? மர்மையின் பயம் இல்லையா? கபரின் சிந்தனை இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், ஆகிரத்தை மறந்து தொழுகையை விட்டு ஹராத்தில் இன்பம் கண்டு வட்டியில் மூழ்கி வாழ்பவர்களுக்கு சொல்லுங்கள், நீ இந்த பொத்துவிலில் 1000 வருடம் வாழ்ந்து அனுபவிக்க போறியா? பிரச்சனை இல்லை, நீ வாழு. தொழாம வாழு, இபாதத் இல்லாம வாழு. நாளைக்கு மௌத்தா போறியா? நீ தயவு செய்து பள்ளிக்கு வா, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி. நேற்று இருந்தவர் இன்று இல்லை, இன்று இருப்பவர் நாளை இல்லை. உலகமே அழியக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது. சஹீஹுல் புகாரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்தகு கலிமத்தின் காலஹா லபீத். லபீத் என்ற ஒரு கவிஞர் ஒரு வார்த்தை சொன்னார், அலா குல்லு ஷைஇன் மா கலல்லாஹ பாத்திலுன் அலா குல்லு நஈமின் லா மஹாலத ஸாயிலுன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாமே பொய். அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களும் அழிந்து நாசமாகிவிடும். ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே, ஏமாந்து விடாதீர்கள். பணம் என்பது தேவை, படிப்பு என்பது தேவை, வீடு என்பது தேவை, வாசல் என்பது தேவை, வாகனம் என்பது தேவை, மனைவி என்பது தேவை, பிள்ளைகள் தேவை, நண்பர்கள் தேவை, உறவினர்கள் தேவை. ஆனால் இது எதுவும் நோக்கம் கிடையாது. இதெல்லாம் தேவை. நம்முடைய நோக்கம் ஆகிராத், நம்முடைய நோக்கம் மவுத், நம்முடைய நோக்கம் கபர், நம்முடைய நோக்கம் சொர்க்கம். கடல் தேவை கப்பல் செல்வதற்கு. கப்பல் ஓடுறதுக்கு தண்ணி தேவை, தண்ணி இல்லாம கப்பல் ஓடையில. ஆனால் எதுவரைக்கும் தண்ணீர் கப்பலுக்கு வெளியே இருக்குமோ அது வரைக்கும் தான் கப்பலுக்கு பாதுகாப்பு. தண்ணி வெளியிருக்க வேண்டிய தண்ணி கப்பலுக்குள்ள எந்தராக ஆரம்பித்தால் கப்பல் அழிந்து நாசமாகும். அதே போலதான் நம்முடைய தேவைகள் கல்புக்கு வெளியே இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் கல்பில் அல்லாஹ்வாக இருக்க வேண்டும், ஆகிராவாக இருக்க வேண்டும். சொன்னார்கள், நீ பாவியாக இருந்தால், நீ நரகவாதியாக இருந்தால், நரகத்துடைய செயல்களை செய்வது உனக்கு இன்பமாக இருக்கும். அதில் வழிதான் வழங்கும். எவ்வளவு உலமாக்கள் கத்தினாலும், எவ்வளவுதான் தர்பியத் செய்தாலும், நீ மறைந்து மறைந்து பராத்தை செய்வாய்.